மாண்புமிகு இது புரட்சித் அம்மா அவருடைய நல்லாட்சியில் அதற்குரிய தமிழகத்தில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியில் நீர்நிலைகள் தூர்வாருவது, நீர்நிலைகளை சரி செய்து கொடுப்பது, நீர்நிலைகளுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்பது, இதே போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பதனை நாட்டு மக்கள் அறிவார்கள். அந்த அடிப்படையில் தான் தூர்வாருகிற பணி, அது குடிமராமத்து பணியாக இருந்தாலும் சரி, டீசல்ட்டிங் மூலம் தூர்வாருகிற பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்பெஷல் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஸ்பெஷல் டீசல்ட்டிங் கொடுத்து மாண்புமிகு புரட்சித் அம்மாவுடைய அரசு நம்முடைய மாவட்டம் முழுவதும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் தூர்வாருகிற பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மழைநீரை சேகரிக்கிற பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும், நீர்நிலைகளை பாதுகாக்கிற அனைத்து பணிகளையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வடிவாகத்தான், அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி போன்ற இதெல்லாம் பெரிய குளம், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் பெயர் சொல்கிற குளங்கள் திருவாரூர் தெப்ப குளம், அதேபோல் மன்னார்குடி அர்த்தநாதி குளம். இந்த குளங்கள் எல்லாம் நீர் நிரப்புவது என்பது இந்த நகராட்சிக்கே முழுவதுமாக தண்ணீரை கொடுப்பதற்குரிய வாய்ப்பை கொண்ட அந்த குளம் மிகப்பெரிய குளம். இந்த தூர்வாரினதும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் தூர்வாரப்பட்டது. அதுக்கு பின்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஆற்றில் அதிகமாக, பாமணி ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வருகிற பொழுது அந்த தண்ணீரை மோட்டார் மூலம், ராட்சச மோட்டார் நாங்கள் ஏற்கனவே பொருத்தியிருக்கிறோம், அந்த மோட்டார் மூலம் தண்ணீரை இறைத்து அதிகமான தண்ணீர் வருகிற பொழுது தண்ணீரை ஆற்றிலிருந்து, பாமணி ஆற்றிலிருந்து இறைத்து இந்த குளத்தை வருடம் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இன்றைக்கு அந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம். குளம் தூர்வார பணி இருக்கலாம், அதுபோல் டீசல்ட்டிங் ஒர்க்கு, இது எல்லாமே விவசாயிகள் எதிர்ப்பு. சரி, குளங்களில் கோடை காலத்திலே தூர்வாரிவிட்டால் எல்லா குளத்தையும் தண்ணி இருக்குது. குளத்தில் இருக்கிற தண்ணீர் ஆதாரத்தை வைத்து தான் ஆடு மாடு வரணும் தண்ணி குடிச்சாகணும். நம்ம பகுதிகளெல்லாம், டெல்டா பகுதிகளெல்லாம் ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கிற வரை அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டியிருக்கிறது. அந்த குளத்தில் முழுமையாக தண்ணியை வற்றினதுக்கு பிறகு தான் நம்ம தூர்வாரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு வருகிறது உடனடியாக தூர்வாரப்படுகிறது. இந்த ஆண்டு அவ்வாறு தான் தூர்வாரப்பட்டு. ஆற்று நீரோட்ட கட்டமைப்புகளுக்கு என்னென்ன வேலை செய்ய போகிறோம்னு ஜனவரி மாதமே ஒரு அரசாணை வெளியிட்டு, அது கோடை காலத்திலேயே அந்த ஆற்று நீர் பகுதிகளில் வேலை நடக்கணுங்கிறது விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை. அது இல்லை, அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர் நடவடிக்கை. இது உடனே அப்பயே ஒவ்வொரு அரசாணை வெளியிட்டு அப்பப்போ தூர்வார பணியில் இல்லை. இந்த தூர்வாருகிற பணியை பொறுத்தவரை தொடர் நடவடிக்கைகள் நம்ம மாவட்டத்தில், டெல்டா மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலம் 1600 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 1600 கோடி ரூபாய்க்கு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எப்பப்பெல்லாம் தண்ணி தூர்வார முடியுமோ அந்த பணிகளை, கரைகளை செம்மைப்படுத்துவது, இது போன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்ற ஹரிச்சந்திரா நதி உள்ளிட்ட பல ஆறுகள், நம்முடைய பகுதியில் பல ஆறுகள் மிகப்பெரிய அளவில் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று சாதனைகள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும், அம்மாவுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தூர்வாருகிற பணியாக இருந்தாலும் சரி, நீர் கட்டமைப்பு பணிகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய பணிகளை நடத்தி ஆட்சி என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. இது இப்போ எந்த கட்டத்துக்கு நிறைவடைஞ்சிருக்கு? அதாவது எடுத்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டு விட்டன. எடுத்த பணிகள், எத்தனை பணிகள் எடுக்கப்பட்டதோ, டீசல்ட்டிங், ஸ்பெஷல் டீசல்ட்டிங்கில் ஒரு 10 பணிகள் பாக்கி இருக்கிறது, அவ்வளோதான் பாக்கி. எடுத்த பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டன. அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அதில் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவடைஞ்சிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி உங்களுக்கு தொடர்ச்சியான விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க? ஆமாம், இல்லை, தெளிவு அடையணுங்கிறதா என்னோட நோக்கம். அதாவது மக்களை குழப்பக்கூடாது. மக்களை எந்த காரணத்தை கொண்டும் அரசியலில் இருக்கிறவர்கள், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மக்கள் குழம்புகிற அளவில் செய்திகளை சொல்லக்கூடாது. இல்லை, அந்த செய்தியில் ஏதாவது உண்மை இருந்தால் பரவாயில்ல. உண்மையே இல்லாமல் ஒரு செய்தியை ஒரு மாதம் ஒரு செய்தியாக வேண்டும் என்பதற்காக செய்திகளை பரப்புவது என்பது மக்கள் பிரச்சனைகளை அது போன்ற திசை திருப்பது தவறான முன்னுதாரணமாகும். இதை பொறுத்தவரை, அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வருகிற தொழிலாளர்கள் அவருடைய பசி பட்டினியை போக்குகிற அளவில் அவர்களுக்கு அரிசியோ கோதுமையோ NFSAல என்ன அவங்களுக்கு தகுதி இருக்கிறதோ, அந்த கார்டில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அந்த கார்டு எந்த தகுதியை பெற்றிருக்கிறதோ அந்த பொருளை நாம் கொடுப்பதற்குரிய வாய்ப்பை இந்த திட்டம் வழங்குகிறது. அதற்குரிய பொருளை அது அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசு தொகுப்பிலிருந்து நமக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. நமக்கு அதில் ஒன்றுமே பேடனே கிடையாது, நமக்கு அதில் நிதி சுமையே கிடையாது. நம்மை பொறுத்தவரை அதில் தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய பொது விநியோக திட்டம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த பொது விநியோக திட்டம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த பொது விநியோக திட்டம், அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் செயல்படுத்தப்படுகிறது. எனவே அதுக்கு எந்த விதமான பங்கும் எந்த காலத்தையும் வராது. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முக்கியமான சந்தேகம் என்ன இருக்கிறாங்க? எந்த சந்தேகம் கேளுங்க சொல்றாங்க. அதாவது மாநில அரசுக்கு இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எந்த அளவுக்கான அதிகாரம் மத்திய அரசு கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதிகாரம் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நிர்ணயிக்க முடியும்? அதெல்லாம் இல்லை. இதாவது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினுடைய ஒரு அங்கம் தான் இந்த திட்டம்.
தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை வந்து ஆரம்பத்தில் வந்து எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாம். எங்கள் மாநிலத்தை வந்து ஏற்கனவே நாங்கள் எல்லாருக்கும் வந்து உணவு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால் எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாம்னு 2013 அம்மா எதிர்த்தாங்க. அதுக்கு பின்னால் எல்லா மாநிலங்களும் இது சேர்ந்து விட்டதுக்கு பின்னால் கேரளாவும் நம்ம மட்டும்தான் சேராமல் இருந்தோம். சேராமல் இருந்த பொழுது சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் சில விதிவிலக்குகளை எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என கேட்டார்கள். அந்த விதிவிலக்குகள் வழங்கப்பட்டதற்கு பின்னாலே தான் நாம் பொது விநியோக திட்டத்தில் சேர்ந்தோம். என்ன விதிவிலக்குன்னா, எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து, மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து, அதாவது சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவது, விலையில்லா அரிசி செயல்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கு வந்து தடை வரக்கூடாது. 3 மாத சராசரி அரிசி எங்களுக்கு கொடுத்தாகணும், பழைய விலையிலே அரிசியை கொடுத்தாகணும். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாலே தான் நாம் வந்து அந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம், நம்ம மாநிலத்தில் அமல்படுத்தணும். இன்றைக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினையும் செயல்படுத்துகிறோம், அதே போல் அம்மாவுடைய விலையில்லாத அரிசி திட்டத்தையும் செயல்படுத்துகிறோம். 2 ஆண்டுகள் ஆக போகிறது. 2016 நவம்பர் மாதம் நாம் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தினோம். 2 ஆண்டுகள் ஆக போகிறது. உணவு